525 தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தது திமுக எனவும் ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களை மறந்த அரசு திமுக அரசு எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கோவை மாவட்டம் ஆனைமலை பகுதியில் எழுச்சி பயணத்தில் பேசிய புரட்சித் தமிழர் இதனை தெரிவித்தார். தேர்தல் நேரத்தில் சுமார் 525 அறிவிப்புகளை வெளியிட்டு கவர்ச்சிகரமா பேசி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களை மறந்த அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சி இருக்கின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்தோம். இந்த பகுதி விவசாய பெருமக்கள் நிறைந்த பகுதி, விவசாய தொழிலாளி நிறைந்த பகுதி. ஆக விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். ஒரே 5 ஆண்டில் 2 முறை விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியிலே பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம். ஒரே 5 ஆண்டில் 2 முறை விவசாயிகளுடைய பம்பு செட்டுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசு. நீண்ட காலமாக ஏரி குளம் குட்டையெல்லாம் தூர்வாராமல் இருந்தது. விவசாயியுடைய கோரிக்கை ஏற்று மழை காலங்களில் பெய்கின்ற நீர் முழுமையாக சேமித்து வைக்க என்பதற்காக குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து ஏரிகள் ஆழப்படுத்தப்பட்டன. அதில் அள்ளப்படுகின்ற மண் விலையில்லாம விவசாயியுடைய நிலத்திற்கு வழங்கப்பட்ட அரசு அதிமுக அரசு. இப்போ ஒரு லோடு மண்ணாவது எடுக்க முடியுமா? அப்படியே கேட்டா ஒரு லோடு 1000 ரூபாய் கொடுத்தா தான் இன்றைக்கு நம்முடைய விவசாய நிலத்திற்கு அந்த வண்டல் மண் கிடைக்கும். மீண்டும் அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைகின்ற விதமாக இந்த குடிமராமத்து திட்டம் தொடரும். அதோட விவசாய தொழிலாளிகளுக்கு பசுமை வீடுகள் கொடுத்தோம். உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தினோம்.